ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் எபிசோட வின்னர் யார் யாருன்னு பார்க்கலாமா? ஜீவிதா, சூர்யா அண்ட் ராகவ். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களோட பேரும் நம்ம எபிசோட்ல வின்னரா அறிவிக்கணும்னா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கேட்கப்படுற கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் அனுப்புங்க. உங்களோட பேரும் நம்ம வீடியோல வரும். ஃபர்ஸ்ட் 3 பேரோட பேர் தான் வர முடியும். அதனால சீக்கிரமா வீடியோ பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. சரி, வீடியோக்குள்ள போலாமா? ஆண்டி ஆண்டி ஆண்டி. யார் அது காலையில ஆண்டி தோண்டின்ட்டு? யாரு நீ? யாரு? ஓ, தமிழோட ஃப்ரெண்டு ஜீவிதா தானே? சொல்லு, என்ன? இல்ல, தமிழ் செல்வி இன்னைக்கு வந்துருவேன்னு சொன்னா, அதான் வந்துட்டாளான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இல்ல அவ இன்னும் வரல, வந்துட்டு இருக்காங்களாம். சரி ஆண்டி, அவ வந்தோடனே எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரி ஜீவிதா, சொல்றேன். சரி ஆண்டி, அப்ப நான் வாரேன். ஜீவிதா நில்லு ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இனிமேலாம் இப்படி மருமகளை தேடிட்டு வராத, சரியா? அடிக்கடி சும்மா. ஏன்? நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வரேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு? உன் ஃப்ரெண்டு கிரிண்டெல்லாம் வச்சுக்க. இனிமே அவ எங்க வீட்டு மருமக, சரியா? என்னது மருமகளா? என்ன சொல்றீங்க? ஆமா ஜீவிதா, என் தமிழ் செல்விக்கும் என் மகனுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. என்ன சொல்றீங்க? தமிழ் செல்விக்கு கல்யாணமா? மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை என் மகன் கூல் சுரேஷ் தான். எல்லாம் நேற்று பேசிட்டோம். அவ வந்தோன்னே தேதியை குறிக்கிறது தான். இனிமே மருமகளை பார்க்க ஃப்ரெண்டு கிரிண்டுன்னு அடிக்கடி வீட்டுக்கு வராத, சரியா? அவ இனிமே நல்லபடியா குடும்பம் நடத்தணும். நீங்க ஏதோ பொய் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இது தமிழ் செல்விக்கு தெரியுமா? இந்தா ஜீவிதா, உன்கிட்ட எதுக்கு நான் போய் சொல்லணும்? எல்லாம் தெரியும், சரியா? எங்க அண்ணெல்லாம் ஒத்துக்கிட்டாரு, வீடே ஒத்துக்குச்சு. தேதி குறிச்சு கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். தமிழ் செல்வி ஒத்துக்கிட்டாளா? அவ என் மருமக, ஒத்துக்காம எங்க போயிட போறா? இல்ல நீங்க தமிழ் செல்விகிட்ட கேட்காம முடிவு எடுக்கிறதுலாம் தப்பு ஆண்டி. ஜீவிதா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், சரியா? உன் வேலையை பாரு. என்ன இங்க ஒரே சத்தமா இருக்குது? என்னது? வாமா ஜீவிதா. ஆண்டி, இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. தமிழ் செல்வி கல்யாணமாமே, உண்மையா? தமிழ் செல்விக்கு தெரியுமா? இல்ல ஜீவிதா, அவளுக்கு ஒன்றும் தெரியாதுமா. நேற்று தாமா பேசி முடிச்சோம். இந்த என் நாத்தனார் மகன் இருக்கால, கூல் சுரேஷ், அவனுக்கும் தமிழ் செல்விக்கும் பேசியிருக்காங்க. அவ வந்தோட நாள் குறிக்கணும்னு சொல்லிட்டாரு அவங்க அப்பா. ஆண்டி, தமிழ் செல்விட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம? நானும் அதான் சொன்னேன் ஜீவிதா, ஆனா யாரும் எதுவும் கேட்கல. அவங்க அப்பாவோ என் மகன் நான் சொல்றதை கேட்பா அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. நான் என்னத்த செய்ய? இங்க பாரு ஜீவிதா, வந்தியா உன் ஃப்ரெண்டை பாத்தியா? போனிரு, சரியா? தேவையில்லாம பண்ணாத, எல்லாம் ஒத்துக்குவா. அவ ஒத்துக்கிட்டாலும் நீங்களே இப்படி பண்றீங்களே, எல்லாம் சரியாயிடும். நீ போ, உன் ஃப்ரெண்டு வந்தோன்னு சொல்றேன். அவ இன்னும் வரல ஜீவிதா, வந்தோட ஃபோன் பண்ண சொல்றேன். சரிங்க ஆண்டி. ஐயோ, தமிழ் செல்வி பாவம், அவ பாண்டியனே நினைச்சிட்டு இருக்கா. அவருக்காக தான் இப்ப அவ்வளவு தூரம் போயிருக்கா. இவங்க என்னன்னா இங்க கல்யாணம் பேசி முடிக்கிறாங்க. என்ன நடக்குமோ? தமிழ் செல்விக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா? வேணாம் வரட்டும். சரி, நான் வரேன் ஆண்டி. என்ன இவளுக, அவளே ஒத்துக்கிட்டாலும் இவளுக்கு ஏத்தி விட்டு என் மகனை வேணான்னு சொல்லிடுவாளுக போலயே. அளவோட தான் பழக வைக்கணும். இனிமே ஃப்ரெண்டு கிரெண்டுன்னு எவளாவது வரட்டும், இருக்கு. சூர்யா இங்கதான் இருக்கியா? ஆமாக்கா, சொல்லுங்கக்கா. அம்மா இல்லையா சூர்யா? சீட்டு பண விஷயமா பேச வந்தேன். இல்லக்கா, அம்மா வெளியூர்ல வேலை விஷயமா போயிருக்காங்க. வர 2 நாள் ஆகும்க்கா. என்னக்கா விஷயம், சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல சூர்யா, இந்த மாசம் சீட்டு எனக்கு வேணுமா? என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். ஓ, தமிழுக்கா கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்களா? சீட்டு இந்த மாசம் பரிமளாக்கா தானே கேட்டிருக்கதா அம்மா சொன்னாங்க. இல்ல சூர்யா, நான் பரிமளாட்ட பேசிட்டேன். நீ சீட்டு எடுத்துக்கோங்கக்கான்னு சொல்லிட்டா. அதான் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு. இந்த மாசம் எனக்கு சீட்டு வேணும் சூர்யா, சொல்லிடுறியா? அப்படியா இல்லதாக்கா? சரிக்கா, பரிமளா அக்காட்ட பேசிட்டா சரி. ஏன்னா பரிமளா அக்கா தான் சீட்டு எடுக்கிறாங்க. இதுக்கும் நான் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வைக்கிறேன் லதாக்கா. இல்ல சூர்யா, இன்னும் 4 நாள் சீட்டு பணம் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதான் முன்கூட்டியா சொல்லி வைக்கிறேன். வேற யாராவது கேட்டா கொடுத்துருவேன்னு சொல்லு சூர்யா. கல்யாண விஷயம் சூர்யா. அட சரி லதாக்கா, நான் சொல்லிடுறேன் அம்மாட்ட. உங்களுக்கே கொடுக்க சொல்லிடுறேன். வேற 2-3 பேர் கேட்டதா சொன்னாங்க. ஆனால் குழுக்கல்ல தேர்ந்தெடுத்தது பரிமளா அக்கா தான். அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் பரிமளா அக்காட்ட பேசிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சரி சூர்யா, அப்ப நான் வரட்டுமா? அக்கா, தமிழ் நல்லா இருக்காளா? யார் மாப்பிள்ளை சொல்லவே இல்லை? இல்ல சூர்யா, நாங்களே நேத்து தான் முடிவு பண்ணோம். என் தம்பி மகனை தான் கொடுக்கலான் இருக்கோம். அதனாலதான் சொந்தத்துக்குள்ளே கொடுத்தா கொஞ்சம் கூடயே இருப்பாள. ஆமாம் லதாக்கா, நல்லது தான். யாராக இருந்தால் என்ன, நல்லா பார்த்துக்கணும். இந்த காலத்தில் சில ஆம்பளைங்களாம் சரியில்லைக்கா. அதனால பார்த்து விசாரிச்சு கொடுங்க, சரியா? ஆமா சூர்யா, இந்த காலத்துல எத்தனை பிள்ளைங்களை ஏமாத்துறாங்க பசங்க. நல்லா விசாரிச்சுதான் கொடுக்கணும். என் தம்பி மகன் தான், அந்த ஒரு நம்பிக்கையில கொடுக்கலாம் தான், வேற ஒன்றும் இல்லை.
சரி லதாக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க, சீட்டு பணத்தை நான் ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். சரி சூர்யா, அப்ப நான் வரட்டுமா? சரிக்கா, போயிட்டு வாங்க. டீ காப்பி எதுவும் குடிக்கிறீங்களா, இல்லை மோர் கொண்டு வரட்டா? அதெல்லாம் வேணாமா, நான் வீட்ல இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன் சூர்யா. நான் வரேன், அம்மா வந்தாலும் மறக்காம சொல்லிடு. சரிக்கா. யாரு புது நம்பர்ல இருந்து ஃபோன் பண்றா? ஹலோ, சொல்லுங்க, யாரு? ஹலோ ஜோதி மேடம், எப்படி இருக்கீங்க? ஆமா, ஜோதி தான் பேசுறேன். நீங்க யாரு? என்ன மேடம், கொஞ்ச நாளா டச்சில் இல்லைங்க, என்னையே மறந்துட்டீங்களா? ஹலோ, சுத்தி வைக்காம யாருன்னு சொல்லுங்க. என்ன மேடம், கொடைக்கானல் போய் குளு குளுன்னு இருந்துட்டு வரீங்க, இவ்வளோ கோவப்படுறீங்க? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. முடிஞ்சா யாருன்னு சொல்லி நீ போன வை. மேடம் மேடம், ஒரு நிமிஷம். நான் தான் கூல் சுரேஷ். கூல் சுரேஷா? யாரு? ஓஹோ, அந்த தமிழ்ச்செல்வியோட மாமா பையனா? சொல்லு, எங்க போன இத்தனை நாள் ஆளைய காணோம்? மேடம், வேலை விஷயமா வெளியூர்ல இருந்தேன், நேற்று தான் மேடம் வந்தேன். ஆமா, விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன், பாண்டிக்கு எல்லாம் மறந்துருச்சாமே, அப்போ உங்க ரூட்டு கிளியர் தானே? ஆமாமா, நீ வேற கடுப்பு கிளப்பாத. உன் அத்தை மக அவர் எல்லாத்தையும் மறந்தாலும் கூட சுத்தி எங்களை இம்சை பண்ணிட்டு இருக்காளே. ஏன் மேடம், என்னாச்சு? அதான் பாண்டி எல்லாத்தையும் மறந்துட்டாருல, அப்புறம் என்ன? அப்புறம் நீங்க கொடைக்கானல்ல வந்துட்டீங்களா இல்லையா? இல்ல, இப்பதான் மலையை விட்டு இறங்கிட்டு இருக்கோம். எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் தான் ஏதோ புது நம்பரா இருக்கேன்னு தள்ளி வந்து பேசுறேன். சரி, அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே. உங்க பாண்டி மாமா தான் தமிழ் செல்வியை மறந்துட்டாரு. அட நீ வேற சுரேஷ், அவர் தமிழ மறந்தது என்னமோ உண்மைதான். ஆனா இவ எலி மாதிரி பின்னாடியே சுத்திட்டு இருக்கா என் உயிரை எடுக்க. கவலைப்படாதீங்க மேடம், இனிமே உங்களுக்கு நல்ல காலம்தான். என்ன சொல்ற? மேடம், எங்க மாமா வேலை இருந்தா தானே தமிழ் செல்வி என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குவேன்னு சொன்னாரு. இப்போ நான் வெளியூருக்கு போய் நல்லா சம்பாரிச்சிட்டு வந்துட்டேன், தமிழ் செல்வியும் பொண்ணு கேட்டுட்டேன். என்ன சொல்ற சுரேஷ், நிஜமானா? உங்க மாமா என்ன சொன்னாரு? தமிழ் செல்வி உனக்கு தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டாரு. அவ வந்தோடனே தேதியை குறிச்சு கல்யாணம் தான். நிஜமாவா சுரேஷ்? நிஜமாவா சொல்ற? ஏற்கனவே நீ போட்ட பிளான்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இதுவும் அது மாதிரி ஏதாவது? மேடம், அது மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. தமிழ் செல்வி எனக்கு தான், எங்க மாமா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. அவ வந்தோடனே தேதியை குறிக்கிறதோட இன்னொரு விஷயம், 1 மாசத்துல எனக்கும் தமிழ் செல்விக்கும் கல்யாணம். நிஜமா 1 மாசத்துல கல்யாணமா? சூப்பர். அப்பா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஐயோ, அவ இம்சை தாங்க முடியல. சீக்கிரம் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிரு. தெரியும் மேடம், இந்த விஷயத்த சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னா உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணேன். அவ வந்த உடனே தேதியை குறிக்கிறது தான். சரி, நான் வச்சிட்டுமா மேடம்? ஓகே சுரேஷ், பாரு, ரொம்ப சந்தோஷமா சொல்லிருக்க. தேங்க்ஸ். அப்பாடி, இப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்படியோ அந்த சனியை ஒளிஞ்சா சரி, நிம்மதியா இருக்கு. சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம் ஆகி போகணும். தமிழ் செல்வி, பாண்டி மாமா பின்னாடியே சுத்துற, ஐஸ் வைக்க பாக்குற, போடி போ, அங்க உனக்கான மாப்பிள்ளை காத்துட்டு இருக்கா. ஓ ராகவ், நீங்க தான் வந்திருக்கீங்களா? எஸ் டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து இமிடியேட்டா பிளட் வேணும்னு கால் பண்ணாங்க, அதான் வந்தேன். சூப்பர் ராகவ், எங்களுக்கு எப்போ பிளட் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து நிற்கிறீங்க. உண்மையிலே கிரேட் ராகவ் நீங்கள். ஆமா டாக்டர், என் ஃப்ரெண்டு பாண்டிக்கு அடிபட்டு இங்க தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவனுக்கு பிளட் கொடுக்க வரப்ப இங்க இருக்க சிஸ்டர்ஸ்லாம் சொன்னாங்க, நிறைய பேருக்கு இப்படி பிளட் கொடுக்க ஆள் இல்லாம இறந்து போறாங்கன்னு. அதுல இருந்து இது ஒரு சர்வீஸா எடுத்து நான் பிளட் கொடுத்துட்டு இருக்கேன் டாக்டர். எஸ் ராகவ், நானும் பிளட் கொடுத்த லிஸ்ட்லலாம் உங்கள் நேம் இருக்கும். யார் அந்த ராகவ்னு பார்த்துட்டே இருந்தேன். இன்றைக்கி உங்களை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு. டாக்டர், நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எத்தனை உயிரை நீங்க காப்பாத்துறீங்க. இல்லை ராகவ், உண்மையிலுமே நீங்கள் தான் பெரிய விஷயம் பண்ணுறீங்க. இன்றைக்கி நீங்கள் பிளட் கொடுக்கறது யாருக்கு தெரியுமா? ஒரு 3 வயசு குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு இம்மிடியட்டாக சர்ஜரி பண்ணுன்ட்டாங்க. அந்த குழந்தைக்கு தான் நீங்கள் பிளட் கொடுத்துட்ருக்கீங்க. டாக்டர், எனக்கு நீங்க தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம். எனக்காக ஏதாவது பண்ணணும்னா அந்த குழந்தை உயிரை நீங்க நல்லபடியா காப்பாத்துங்க, அது போதும். எப்போ பிளட் கேட்டாலும் எனக்கு கால் பண்ண சொல்லுங்க, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து கொடுப்போம். ஓகே ராகவ், பிளட் எடுத்தாச்சு. நீங்கள் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போங்க. ஏதாவது ஜூஸ் எதுவும் வாங்கி குடிங்க, அப்போ தான் கொஞ்சம் எனர்ஜி வரும். ஓகே? ஓகே டாக்டர், தேங்க்யூ. வந்துட்டீங்களா ஊர்ல இருந்து? தமிழே வாடி, வாங்கம்மா, வாங்க தம்பி. பாண்டி தம்பி, உடம்பு பரவாயில்லையா? பாண்டி, இவங்க தான்ப்பா தமிழோட அம்மா. நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டு போறது, வாங்க உள்ள. இல்லம்மா, லேட் ஆயிடுச்சு. சரி, தமிழை வந்து விட்டுட்டு போலாம் தான் வந்தோம். இன்னொரு நாள் வரோம். சரிப்பா, எல்லாம் பார்த்து பத்திரமா போங்க. இன்னொரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும், சரியா? சரிம்மா. சரி கிளம்புவோம் பாண்டி. சரி தமிழே, வழி அனுப்பிச்சிட்டு உள்ள வா. சரி அத்தா. சரி, அப்ப தமிழ் செல்வி நாங்க கிளம்புறோம். சரிங்க. மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க. தமிழ் செல்விட்ட ஒன்னு கொடுக்கணும், கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன ஜோதி, சரி சீக்கிரம் போயிட்டு வா. என்ன தமிழ் செல்வி, நீ கொண்டு வந்தது இந்த ஒரு அழுக்கு மூட்டை பை, இதையும் மறந்துட்டு போற, புடி. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், மறந்துட்டேன். பரவாயில்ல. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா
ஆமா மேடம், நான் இந்த மாதிரிலாம் போனதில்ல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி மேடம் என்னை கூட்டிட்டு போனதுக்கு. நன்றிலாம் இருக்கட்டும், ஒன்னு சொல்லவா உனக்கு? என்ன மேடம், சொல்லுங்க மேடம். உன் சந்தோஷம் இந்த ரோட்டோட முடிய போகுது. என்ன சொல்றீங்க மேடம்? எனக்கு ஒண்ணும் புரியல. என்னாச்சு? ஏன் பதற? எல்லாம் உனக்கு புரியும் உள்ள போனீனா, சரியா? ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இதுக்கப்புறம் உன் கண்ணுல கண்ணீர் மட்டும்தான் இருக்கும். ஜோதி மணியாச்சு, வா போலாம். அந்த வரேன் மாமா. சரி, அப்ப நான் வரட்டுமா தமிழ் செல்வி? சரி வரேம்மா தமிழ் செல்வி. என்ன ஜோதி என்னென்னமோ சொல்லிட்டு போறா, ஒன்னும் புரியலையே. பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா என்னமோ? போ, சரி நம்ம போய் ஆத்தாவும் ஐயனையும் பாப்போம். ஆத்தா, 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 இங்க இருக்கீங்களா எல்லாரும்? அப்பா, பாட்டி எல்லாம் எப்படி இருக்கீங்க? அட வாமா வாமா தடி, வா வா வந்து உட்காரு. நல்லா இருக்கியா? வா வா, உன்னை பார்த்து எம்பிட்டு நல்லாச்சு. அப்பா எப்படி இருக்கீங்கப்பா? உங்க நினைப்பாவே இருந்துச்சு தெரியுமா? இந்த ஒரு வாரம் உங்களை பார்க்கணும் போலே இருந்துச்சு. ஏண்டி, உனக்கு உங்க அப்பா நினப்பு மட்டும்தானா? இந்த கிழவிய பார்க்கணும்னா தோணவே இல்லையாடி? ஏண்டி சிரிக்கி, இந்த கிழவி மேல எம்பிட்டு பாசமா இருப்ப? கிழவி, உன் நினப்பு தான் எனக்கு இருந்துச்சு. அம்மா போன் பேசுறப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சரியா? அப்பா சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? ஊர்ல நல்லா சுத்தி பாத்தியா? கொடைக்கானல் எப்படி இருந்துச்சு? நல்லா சந்தோஷமா இருந்தியா? சூப்பரா இருந்துச்சுப்பா. ஒரே குளிர். இங்க வந்தா எப்படி வெயில் அடிக்குது தெரியுமா? அங்க குளிர் நடுங்குச்சு. ஆத்தா சரியான குளிர் தெரியுமா? நீலாம் வந்துட்டா காலி. சரி சரிடி, சாப்பிட்டியா? வந்து கையை கழுவி சாப்பிடுவேன்னா. நான் வரும்போது சாப்பிட்டு தான் ஆத்தா வந்தேன். அப்புறம் பையில சாக்லேட்லாம் இருக்கு. இசை ஸ்கூல் விட்டு வந்தாலும் கொடு, சரியா? ஏண்டி மருமகளே, உன் தங்கச்சிக்கு மட்டும் தான் சாக்லேட்டா? இந்த அத்தைக்காரிக்கெல்லாம் ஒன்றும் வாங்கிட்டு வரலையா? சின்ன பிள்ளைங்க தான் சாக்லேட் சாப்பிடும். நீயும் சாப்பிடுறியாத்த? வேணா எடுத்துக்கோ, அங்க நிறைய தான் இருக்கு. என்னடி மருமகளே இப்படி சொல்லிட்ட? என்ன புதுசா மருமகளே சொல்ற? தமிழ் செல்வி தானே சொல்லுவேன். அடியே, இனிமே உன்ன மருமகளே தாண்டி கூப்பிடுவா. தமிழ் செல்விலாம் சொல்ல மாட்டாடி. ஏன், என்ன புதுசா இருக்கு? இனிமே அப்படிதான் மருமகளே. அண்ணே சொல்லுங்க விஷயத்த. ஃபர்ஸ்ட் முதல்ல அவ சாப்பிடட்டும். ஏய் தமிழ், வாடி சாப்பிட, அப்புறம் பேசிக்கலாம் மத்ததெல்லாம். அட இருங்க மதனி, எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசுறது நல்லதுதான். அண்ணே நீங்க சொல்லுங்கண்ணே. என்னப்பா அத்தை என்ன சொல்லுது? என்ன விஷயம்ப்பா, சொல்லுப்பா. அம்மாடி தமிழ் செல்வி, அப்பா ஒரு முடிவு எடுத்தா சரியா தானே இருக்கும். அப்பா சொல்ல நீ கேப்பியா கேட்க மாட்டியா? என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன்ப்பா. நான் அப்பா பிள்ளை தானே, உங்களுக்கே தெரியல? ஆத்தா சொல்றதை விட நீங்க சொல்றது எதா இருந்தாலும் நான் செய்வேன். சொல்லுங்கப்பா, என்னப்பா பண்ணணும்? ஒண்ணும் இல்லம்மா, உன்கிட்ட கேட்காம ஒரு முடிவு எடுத்து வாக்கும் கொடுத்துட்டே. நீ சம்மதம் சொன்னா மட்டும் போதும். என்னப்பா சொல்றீங்க? வாக்கு கொடுத்துட்டீங்களா? என்னன்னு சொல்லுங்கப்பா. அது வந்துமா என்னன்னா, ஏனே சொல்ல தயக்கப்படுறீங்க? நானே சொல்லிடுறேன். தமிழ் செல்வி, உனக்கும் என் மகன் கூல் சுரேஷுக்கும் அடுத்த மாசத்துக்குள்ள கல்யாணம். ஆமாடி, உனக்கும் உன் அத்தை மகனுக்கும் கல்யாணம் பேசி முடிவு பண்ணியாச்சு. அவன் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கான். அதனால உங்க அப்பா பேசி முடிவு எடுத்துட்டாண்டி. என்ன சொல்றீங்க? எனக்கு கல்யாணமா? ஆமாமா, முன்ன மாதிரி இல்ல. கூல் சுரேஷ் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா. உன்னை கல்யாணம் கட்டிக்கணும் நிறைய சம்பாதிச்சுட்டு வந்திருக்கான் உனக்காக. அதனால அவனே நீ கட்டிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? அப்பா எனக்கு எதுக்குப்பா இப்ப கல்யாணம்லாம்? எனக்கு இப்போதைக்கு வேணாம்ப்பா. ஆமாடி, பொட்ட பிள்ளையா வீட்ல வச்சு அழகு பாப்பாங்களா? வாய் மூடுறி. டேய், அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. நீ ஏற்பாடு பண்ணுடா. அவள்கிட்ட உட்கார்ந்து குழந்தை மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்க. அத்தை சும்மா இருங்க அத்தை, அதான் அவரு பேசிட்டு இருக்கார்ல. ஏய் நீ வாய மூடுறி, அவ சொல்லட்டும். ஏய் தமிழ் செல்வி, என்னடி சொல்லுடி. அப்பா அப்பா, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம்லாம் வேணாம்ப்பா. நான் வீட்லயே இருக்கேன்ப்பா. சொன்னா கேளுங்கப்பா. அம்மாடி தமிழ் செல்வி, உன்னை நம்பிதான் நான் வாக்கு கொடுத்துருக்கேன். இந்த அப்பா வாக்கு காப்பாத்துவியா காப்பாத்த மாட்டியா? ஐயோ, என்னை இப்படி இக்கட்டான சூழ்நிலை எடுத்துறாரே அப்பா. நான் என்ன செய்வேன்? ஐயோ, அந்த கூல் சுரேஷோட கல்யாணம் பண்ணணுங்கிறாரே. அம்மாடி தமிழ் செல்வி, எல்லாரும் தமிழ்கிட்ட கேட்டு முடிவெடுங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா இந்த அப்பா ஒரு வார்த்தை தான் சொன்னேன். என்ன தெரியுமா? என் மக நான் என்ன முடிவெடுத்தாலும் கேட்பான்னு சொன்னேன். அது நடக்குமா நடக்காதா? ஐயோ, அப்பா என்ன இப்படிலாம் பேசுறாரு? ஐயோ, என்ன ஆகுமோ பயமா இருக்கே. இப்ப வேணான்னு சொன்னா அப்பா மனசே உடைஞ்சிருமே. சொல்லுமா தமிழ் செல்வி, இந்த அப்பாவுக்கு சொன்னது கரெக்டா தப்பா? அப்பா அது இப்ப நம்ம காதலிக்கிற விஷயமும் சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் என்ன மறந்துட்டாரு. இப்ப நான் என்ன செய்வேன்? நான் காதலிக்கிறேன்னு சொன்னா எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஐயோ, என்ன பண்றது? என்னனே, அதான் தமிழ் செல்வி அமைதியா இருக்காள். அதுல இருந்து புரியலையா? அவ வெக்கப்படுறா. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி தான். மத்தபடி எல்லாத்தையும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவோம். நாளைக்கே ஜோசியர்ட்ட நாள் குறிப்போம். என்னனே? ஆமாண்டா, எல்லா வேலையும் யார போறீங்க? சரியா போயிடும். எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடும். போங்க போங்க. தெரியுமா, என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணு நான் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவா. சரிடா தமிழ் செல்வி, நீ பேசி கை காலெல்லாம் கழட்டி சாப்பிடு. அப்பா வயல் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்கப்பா. அப்புறம் என்னடி பொன்வண்டே, மாசம் நிக்காத. கல்யாணம் வேற யார் போய்? சரியா? உன் மகன்கிட்ட காசு ஏற்பாடு பண்ண சொல்லு. ஜாம்னு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போன என் பேத்திய சொல்லிவிட்டேன். ஆத்தா அதுக்கு என்ன? என் மருமகளை நான் ஜாம்னு கூட்டிட்டு போவேன். இதுக்கு மேல என்ன வேணும்? சரி நான் வாரேன். எப்படியோ என் பேத்திக்கு ஒரு வழியா கல்யாணம்
கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. முனியா, நீ தான் என் பேத்திய நல்லபடியா கரை சேர்க்கணும். தமிழ்செல்வி சாப்பிடவாமா? அத்தா அத்தா, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? சொல்லு. தமிழ்செல்வி, நான் ஒன்னும் சொல்ல முடியலடி. அப்பவும் சொன்னேன் தமிழ்கிட்ட கேட்டு முடிவெடுங்கன்னு. ஆனா அந்த பொட்டச்சி பேச யாரு கேக்குறா? யாருமே இந்த வீட்டுல மதிக்கிறது இல்லடி. அத்தா, எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது அத்தா. நீயாவது புரிஞ்சுக்காத்தா. தமிழ்செல்வி, பொண்ணா பிறந்துட்டா, அதுவும் நம்மள மாதிரி கிராமத்துல பிறந்துட்டா, எல்லாம் ஆம்பளையோட பேச்சு தாண்டி எடுபடும். அது இல்லாம அந்த கூல் சுரேஷ் இப்ப ஏதோ சம்பாதிக்கிறானா, அதை வச்சு உங்க அப்பாட்ட பேசிட்டாண்டி. நான் ஒன்னும் பண்ண முடியாது தமிழ்செல்வி. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும், அப்படிதான் சொல்ல முடியும். நீ அழுவாத, பாத்துக்கலாம். அத்தா அத்தா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல அத்தா. சொல்லு அத்தா. நீ தமிழே, நான் சொல்றதை கேளு. என்னால எதுவுமே பேச முடியாது. அது உங்க ஐயன் உன் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. என் மவன்னு அதை என்னால கெடுக்க முடியாது தமிழ்செல்வி. முதல்ல கை காலெல்லாம் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். போச்சு, எல்லாமே போச்சு. அம்பிட்டுதான் அவரும் என்ன மறந்துட்டாரு. இந்த கூல் சுரேஷும் கல்யாணம் பண்றதுக்கு ஐயா ஒத்துக்கிட்டாரு. இனிமே என் வாழ்க்கை கூல் சுரேஷோட தான். எல்லாம் போச்சு. ஓ, இதுதான் அந்த ஜோதி சொல்லியிருப்பாலும் அவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? சரி, ஓகே. உங்களுக்கான கேள்வி என்னன்னா, கூல் சுரேஷ் யாரிடம் ஃபோனில் பேசினான்? மறுபடியும் சொல்கிறேன், கூல் சுரேஷ் யாரிடம் ஃபோனில் பேசினான்? உங்கள் சரியான பதில் அனுப்புங்க. உங்களோட பேரும் அடுத்த எபிசோடில் வின்னராக அறிவிக்கப்பட்டு ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு எபிசோட் ரிலீஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.